السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصليه الكريم أما بعد. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கியவனாக, மேலும் அந்த அல்லாஹ் ஜல்ல வஅலா நமக்கு கடமையாக்கிய ஐவேளை தொழுகைகளில் ஒரு தொழுகையான ஃபஜ்ருனுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுதவர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் மீது அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் மற்றா கருணையும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்கின்ற ஒரு சிறு பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரித்தான சகோதரர்களே, உறவுகளே, நாமெல்லாம் சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடிய காரியங்கள் என்ற அடிப்படையிலே பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 25 விடயங்களை பார்த்து இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு 26வது விடயம் என்னவென்று சொன்னால், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, வஅஃபீஃபுன் முத்தஅஃபிஃபுன் து இயாத். அதாவது ஒருவனுக்கு குடும்பம் இருக்கிறது, அந்த குடும்பம் இருந்தாலும் அவன் பேணுதலுள்ள சரியான முறையிலே வாழ்ந்து மக்களிடத்திலே கையேந்த விடாமல் யார் தனது குடும்பத்தை சரியான முறையிலே பார்த்து கொள்கிறானோ அவனுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதாக அண்ணலம் பெருமானா சொல்லி காட்டுறாங்க. சொர்க்கவாசிகள் 3 நபர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் யார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய குடும்பத்தை சுயமரியாதையோடு, தன்னுடைய குடும்பம் இருந்தும் சரியான முறையில் இவர் சம்பாதித்து அந்த குடும்பத்தை யாரிடத்திலும் கையேந்த விடாமல் யார் தன்னுடைய குடும்பத்தை அழகான முறையில் கொண்டு செல்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதாக அண்ணலம் பெருமானார் சொன்னார்கள். அதாவது அஃபீஃப் என்று சொன்னால் குடும்ப தலைவன், அதாவது எந்த இடத்திலும் கையேந்தாதவன். அப்படின்னா சரியான முறையில் ஹலாலான விஷயத்தை மட்டும்தான் அவன் செய்வானான். ஹராமான எல்லா விடயங்களை விட்டும் விலகியிருப்பான். என்னதான் குடும்பத்தினுடைய கஷ்டம் இருந்தாலும், குடும்பத்தினுடைய அந்த வறுமை அவரிடத்தில் இருந்தாலும், அவர் எக்காரணத்தை கொண்டும் ஹராமான பக்கத்தில் அல்லாஹ் எதை தடை செய்தானோ அதன் பக்கத்தில் ஒருபொழுதும் செல்ல மாட்டாராம். முழுக்க ஹலாலான முறையிலே இது பண்ணுவார். அதன் பிறகு அவருக்கு தேவை அதிகமாக இருக்கும், அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் தேவை அதிகமாக இருக்கும். அப்படி இருந்தும் லா யஸ்அலுன் நாஸ ஷைஆ, அவர் மக்களிடத்தில் ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டார். அப்படி யார் இருக்கிறாரோ அஹ்லுல் ஜன்னா, அவர் தான் யார், சொர்க்கவாசியாக இருக்கிறார் என்பதாக அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஒருத்தர் சுயமரியாதையோட, இப்போ ஒருத்தர் சுயமரியாதை இழக்கிறாருன்னா எதுக்காண்டி இழப்பார்? தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி, தன்னுடைய குடும்பத்தை நல்ல முறையில் ஆக்கணும். அப்படின்னா நம்ம ஹராமான விஷயத்தை செய்து போனால் தான் நல்ல முறையில் நல்ல குடும்பத்தை என்ன பண்ண முடியும், நம்மளால் உயர்த்த முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த உலகத்தினுடைய வாசிகள் என்ன பண்ணுவாங்க, இந்த துன்யாவாதிகள் அப்படி விருப்பத்திற்குரியதாக, அப்படி அவர்களுடைய அந்த நாட்டம், அவருடைய நோக்கம் அப்படி இருக்கும். ஆனால் ஒரு இஸ்லாமிய பொறுத்தளவு எப்படி இருக்கணும், எக்காரணத்தை கொண்டும் ஹராமான சைடு என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஹலாலில் தான் முழுக்க இருக்கணும். அவனுக்கு என்னதான் வறுமை ஏற்பட்டாலும் தன்னுடைய குடும்பத்தை யாரிடத்திலும் கேட்க விட மாட்டான். தன்னுடைய குடும்பத்தை தனது உழைப்பிலே சரியான முறையிலே வாழ வைப்பவன் தான் 3 சொர்க்கவாசிகளில் 3 நபர்களில் ஒருவன் என்பதாக அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 26வது செய்தியாக சொல்லுகிறார்கள், யார், அதாவது சோனத்திற்குள்ளே நுழையக்கூடிய பண்புகள் என்று 40 பண்புகள் இருக்கிறது. அதில் ஒரு பண்பு என்ன அப்படின்னா, பால் தரக்கூடிய ஆட்டை பிறர் பயனுக்காக யார் விடுகிறாரோ அவர் சொர்க்கவாசிகளில் ஒரு பண்புக்குரியவர் என்பதாக அண்ணலம் பெருமானார் சொல்லி காட்டுறாங்க. இப்போ இந்த இடத்துல ஆட்டை என்ன பண்ணுறாங்க, அண்ணலம் பெருமானார் குறித்து காட்டுறாங்க. அதாவது பால் தருகின்ற ஆடு, அந்த பால் தருகின்ற ஆடை மக்கள் எல்லாத்திற்கும் கொடுக்கிறது, பயனுள்ளதாக நீங்களே இதை பயன்படுத்திக்கோங்க, நீங்களே இதிலேருந்து பால் எடுத்துக்கோங்க என்பதாக மக்கள் அனைவருக்கும் கொடுப்பது என்பதாக என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசிகளின் 40 பண்புகளிலே ஒரு பண்பாக சொல்கிறாங்க. இந்த ஹதீஸின் மூலியமாக நமக்கு விளங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பிறருக்கு பயன் தருகின்ற வகையில் எது வேணாலும் இருக்கலாம். அது ஆடாக இருக்கலாம், இன்னும் நம்முடைய செல்வத்தின் மூலியமாக நாம் ஏற்படுத்துகின்ற பிறர் குடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வைக்கின்ற தண்ணீர் பாட்டில்களாக இருக்கலாம். இன்னும் இது போன்ற ஏராளமான விஷயங்கள் யாருக்காண்டி பிறர் பயன்பெற வேண்டும், பிறருக்கு அது பயன்பெறக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாம் எது செஞ்சாலும் அது சொர்க்கவாதிகளின் பண்பாக இருக்கிறது. ஏன்னா அதுதான் சொர்க்கவாசிகளின் பண்புகளில் ஒன்று. என்னது, தனக்கு இதாக இருந்தாலும், அதாவது தனக்கு ஒரு விஷயம் அதில் தேவையாக தான் இருக்கும். அப்படி
இருந்தும் பிறர் பயன்பெற வேண்டும், பிறரிலிருந்து ஏதாவது ஒரு இன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் விடுவார். அவருக்கு தேவை இருக்கும், அந்த ஆட்டின் மூலியமாக அவருக்கும் தேவை இருக்கும். அவர் அந்த ஆட்டை வச்சு என்ன பண்ணலாம், பால் கரைந்து விற்பனை பண்ணலாம். அப்படி இருந்தும் அவர் என்ன பண்ணுவார், பிறர் நம்ம இந்த பாலை பயன்படுத்திட்டோம், இன்னும் பிற மக்களும் இதை பயன்படுத்தட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொடுப்பார். அதே போன்றுதான் நமக்கு எந்த ஒரு விஷயம் தேவை முடிந்து விட்டதோ, எங்களுக்கு போதும் என்ற அளவு இருக்கிறது என்றால் அதை பிறருக்கு நாம் பயன்பெறுவதற்கு கொடுத்தோம் என்றால் அது சொர்க்கவாதிகளின் பண்புகளில் ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இது 26வது செய்தியாக இருக்கிறது. 27வது செய்தி என்னன்னு சொன்னால், இந்த வார்த்தையை யார் சொல்லுகிறாரோ அவருக்கு சொர்க்கம் கட்டாயம் என்பதாக சொல்கிறாங்க. என்ன வார்த்தை அப்படின்னா, ரதீத்து பில்லாஹி ரப்பன், நான் என்னுடைய இறைவனை இறைவனாக பொருந்தி கொண்டேன். வபில் இஸ்லாமி தீனன், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டேன். வபி முஹம்மதின் ரசூலா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டேன் என்று யார் கூறுகிறாரோ, யார் சொல்லுகிறாரோ, வஜபத் லஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் கட்டாயமானதாக இருக்கிறது என்பதாக சொன்னாங்க. இந்த துவாவை நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, பாங் சொன்னதுக்கு அப்புறம் இந்த துவா என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ் நீங்கள் இதை ஓதுங்கள் என்பதாக நமக்கு கற்றுத்தராங்க. இந்த துவாவை யார் சொல்லுவாரோ, என்னது, ரதீத்து பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ரசூலா, இந்த பிரார்த்தனையை, இந்த துவாவை யார் சொல்லுவாரோ அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதாக நலம் பெருமானார் சொன்னார்கள். அதே போன்று மற்றொரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது, யார் பாங்கு சப்தம் கேட்டவுடன், பாங்கு சப்தம் கேட்டு முடிந்தவுடன் யார் இந்த வார்த்தைகளை சொல்லுவாரோ, எந்த வார்த்தை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய தூதராகவும் அவனுடைய அடிமையாகவும் இருக்கிறார்கள். வ ரதீத்து பில்லாஹி ரப்பன் வ பி முஹம்மதின் ரசூலா வ பில் இஸ்லாமி தீனா, அந்த பிரார்த்தனை அப்படியே நம்ம அண்ணல பெருமாள் நீங்கள் சொல்லி தராங்க. யார் அல்லாஹ்வை இரட்சகனாகவும் அல்லாஹ்வை இறைவனாகவும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மார்க்கமாகவும் என்னை முஹம்மதை ரசூலாகவும் யார் எடுத்துக்கொள்கிறாரோ, குஃபிர லஹு தன்புஹு, இன்னொரு ரிவாயத்தில் பார்க்கும்போது குஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பிஹி அப்படிங்கிற மாதிரி வருது. என்னன்னா, அவருடைய முன் சென்ற பாவங்கள் அல்லது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த பிரார்த்தனை நம்ம கேட்கும் பொழுது நமக்கு 2 விதமான சிறப்புகள் கிடைக்கிறது. ஒன்று, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அதன் மூலியமாக நமக்கு சொர்க்கம் கட்டாயமானதாக ஆகிறது. ஆக இது இந்த பிரார்த்தனையை நம்ம மனப்பாடம் செய்து அதை நம்ம ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக அண்ணலம் பெருமானார் எங்கே சொல்லித்தராங்க அப்படின்னா, பாங் சொத்தம் முடிஞ்சு பாங் சொல்லி முடிந்தவுடன் ஓதக்கூடிய பிரார்த்தனையாக என்ன பண்ணுறாங்க, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று இது 27வது செய்தியாக இருக்கிறது. 28வது செய்தி என்னன்னு சொன்னால், யார் தன்னுடைய உடைமையை, தன்னுடைய செல்வத்தை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போராடி மரணிக்கிறாரோ ஒரு ஷஹீத் என்பதாக சொன்னார்கள். மன் குத்தில தூன மாளிகி ஃபகுவ ஷஹீத், தன்னுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும், தன்னுடைய செல்வம் பிற இடத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு போராடி மரணித்தார் என்றால் ஒரு ஷஹீத் என்பதாக சொன்னார்கள். அதாவது இப்போ ஒருத்தர் நம்முடைய செல்வத்தை அபகரிக்க வராங்க, யாராக வேண்டாலும் இருக்கலாம், நம்முடைய செல்வத்தை அபகரிக்க வரும் பொழுது அவர்களுக்கு எதிராக நாம் போராடினோம் என்று சொன்னால், போராடி அவர்களுக்கு எதிராக எதிர்த்து நின்றோம், அந்த இடத்திலே நாம் கொல்லப்பட்டு விட்டோம் என்றால் நாம் ஷஹீத் என்பதாக என்ன பண்ணுறாங்க, அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதே போன்று 29வது செய்தி என்னன்னு சொன்னால், எந்த ஒரு பெண் தன்னுடைய வயிற்றிலே கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அதே நிலையில் மரணிச்சா அப்படின்னு சொன்னால் அவளும் ஷஹீத் என்பதாக என்ன பண்ணுறாங்க, அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த 2 விடயங்களும் எதை சொல்லுது அப்படின்னு சொன்னால், உன்னை யாராவது அபகரிக்க வந்தாங்கன்னா, உன்னை அநியாயம் செய்ய வந்தாங்கன்னா அவங்கள நீ எதிர்த்து கேளு, அவங்கள நீ எதிர்த்து கேட்க வேண்டும், அந்த இடத்துல உன்னுடைய உரிமையை நீ கேட்க வேண்டும். உரிமையை கேட்டு உன்னிடத்தில் அந்த உரிமை தரப்படாமல் உன்னை அவர்கள் கொலை செய்தார்கள் என்றால் நீ என்னது ஷஹீதாகிடுவாய். அதே போன்று அந்த பெண்மணி யார் கர்ப்பிணியாக இருக்கிறாரோ அவள் மரணித்தாள் என்றால் அந்த நேரத்திலே அவள் ஷஹீத் என்பதாக அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக இன்றைக்கு கிட்டத்தட்ட 4 விடயங்களை பார்த்திருக்கிறோம். முதலாவது விடயம் 26வது விடயம் என்னது, தனக்கு அதாவது சுயமரியாதையோடு தன்னுடைய குடும்பத்தை யாரிடத்திலும் கையேந்த விடாத குடும்பத் தலைவன் சொர்க்கத்திலே 3 நபர்களிலே, சொர்க்கவாசிகளில் 3 கூட்டத்தாரிலே ஒரு கூட்டத்தாராக இருக்கிறார்கள். மேலும் அதாவது பாங் துவா முடிஞ்சவுடன், பாங் சொல்லி முடித்தவுடன் ரதீத்து பில்லாஹி ரப்பன் வபி இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ரசூலா என்கின்ற அந்த பிரார்த்தனை யார் சொல்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் நிச்சயமாக இருக்கிறது. 27வது செய்தி. 29வது செய்தி, தன்னுடைய உரிமைக்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு வேண்டி போராடி யார் மரணிக்கிறாரோ
அவர் ஷஹீத் என்பதாக சொன்னார்கள். 29வது செய்தி, யாரும் எந்த ஒரு கர்ப்பிணி பெண் வயிற்றிலே குழந்தையோடே மரணிக்கிறாளோ அவள் ஷஹீத் என்பதாக என்ன பண்ணுறாங்க, அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஆக இந்த 4 விடயங்களும் நம்ம சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரைக்கு திரேடுகின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.